ஏண்டி எப்ப போன் பண்ணாலும் சோகமாவே பேசுற? கொஞ்சம் சந்தோஷமா தான் பேச. சட்டியில இருந்து தானே அகப்பையில வரும். அது அப்படி இல்லம்மா, நீ பழமொழிய தப்பா சொல்ற. சட்டிலன்னு சொல்லணும். உங்ககிட்ட போய் யாராச்சும் விளக்கம் கேட்டாங்களா? பேசாம இரு சொல்லிட்டேன். என்னடியாச்சு? ஹோட்டலுக்கு நீ வேலைக்கு போற விஷயத்த மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டாரா? இல்ல. உன் நகையெல்லாம் கவரிங்னு மீனாவும் ராஜுவும் வீட்டுல சொல்லிட்டாங்களா? இல்ல. முக்கியமான 2 உண்மையுமே வெளியில வரல. ஒரே ஒரு நாள் இங்க வந்து இருந்து நான் படுற படப்பால் பா நிலைமை புரியாம நீ வேற உளராத. உங்க மாப்பிள்ள சர்டிபிகேட் டீடைல் கேக்குறாங்க. நான் என்னத்த சொல்றது? உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லன்னு சொல்லிடு. டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கிறதா சொல்லிருக்கோம். அந்த டீடைல் ஞாபகம் இல்லன்னு வேணா சொல்லலாம். மத்தபடி இரு, நான் ஏதாவது யோசிக்கிறேன். என்னைய வீட்டை விட்டு துரத்துவாங்க. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் சொல்லணும்? அப்புறம் நான் என்னதாமா பண்றது? ஹலோ, மாப்பிள்ள போன் எல்லாம் பண்ண மாட்டாரு. அந்த தைரியத்துலதான் நானே சொல்றேன். இந்த பாரு, அரசி கல்யாண விஷயம் எல்லாம் தலைக்கு மேல இருக்கும். அவர் அத பாப்பாரா, உன் சர்டிபிகேட்டுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாரு. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி பயப்படுறாளே, இவெல்லாம் எப்படி வாழ போறானே தெரியல. ஹலோ. என்ன மயிலு, அரசாங்க உத்தியோகம் பாக்குற மருமக, நல்லா சம்பாதிக்கிற மருமக, மீனாவை பத்தி உங்க வீட்டுல எம்புட்டெல்லாம் பெருமையா பேசுவாங்க. ஆமா அதெல்லாம் உண்மைதானே. உண்மையா? என் மயிலு, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? சுத்தம் ஊரே பரபரப்பா இருக்கு. டிவில நியூஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி நெசமா தாண்டி சொல்றேன். பாவம், அந்த ஆளு மனசு வருத்தப்பட்டு சபிச்சானா குடும்பமே இல்லாம அப்படியே நாசமா இல்ல போயிரும். எந்த நேரத்துல என்னமா பேசிட்டு இருக்க நீ? முதல்ல போன நான் என்னன்னு பாக்குறேன்.